வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட பேரு மறந்து போன வாக்குறுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில வர்ற மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்கள் அதே சமயத்துல நாம பண்ற பெரிய தவறுகளுக்கு காரணமா அமைய முடியுமா? இந்த கேள்விதான் நம்ம கதையோட அச்சாணி. இந்த ஒரு சிந்தனை இதுல மனித இயல்பு பத்தி ஒரு பெரிய பாடம் இருக்கு. அதாவது கட்டுப்படுத்த முடியாத கோபத்தால வர்ற தீமையை விட சில நேரத்துல அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துல வர ஒரு சின்ன மறதி இருக்கே, அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுமா. இந்த ஆழமான விஷயத்தை தான் நாம ஒரு சின்ன கதை வழியா புரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்ப நாம நம்ம கதையோட ஹீரோயினை மீட் பண்ணலாமா? அவ பேரு மாயா. ஓவியம் வரைகிறதுல ரொம்ப திறமையான ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. அதான் மாயா. போன ஒரு மாசமா அவளோட முழு கவனமும் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருந்துச்சு. ஸ்கூல்ல நடக்க போற ஓவிய போட்டிக்கு ஒரு பெயிண்டிங் வரையறது. அவ தன்னோட மொத்த உழைப்பையும் அன்பையும் அதுல கொட்டினான் தான் சொல்லணும். அவ தன்னோட தம்பி ரோஹனுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. இந்த போட்டி முடிஞ்சோன்ன அப்படின்னு சொல்லி நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்லயே ஒரு பெரிய தலையணை கோட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பாவம் ரோஹனும் அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தான். சரி, இப்ப கதை அந்த முக்கியமான நாளுக்கு வருது. ஒரு மாசமா கஷ்டப்பட்டு வரைஞ்சதுக்கு பலன் கிடைக்க போற நாள். ஆமா, போட்டி முடிவுகள் சொல்ல போற அந்த தருணம் வந்துடுச்சு. முதல் பரிசு! ஆமாங்க, மாயாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவளோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல அவளை விட சந்தோஷமா உலகத்துல யார் இருக்க முடியும்? மாயாவோட மனசு சந்தோஷத்துல அப்படியே வானத்துல பறந்துச்சு. சுத்தி ஃப்ரெண்ட்ஸோட வாழ்த்து, கைத்தட்டல் சத்தம், ஒரே கொண்டாட்டம்தான். அந்த சந்தோஷத்துல அவ தன்னை முழுசா மறந்துட்டான்னு கூட சொல்லலாம். ஆனா சில நேரத்துல இந்த மாதிரி உச்சக்கட்ட சந்தோஷம் நம்மள மறதியில தள்ளி விட்டுடும் இல்லையா? இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. அந்த சந்தோஷ அலைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இங்க மாயா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வெற்றிய கோப்பையோட கொண்டாடிட்டு இருக்கான். ஆனா அங்க வீட்ல ரோஹன் மட்டும் தனியா அக்கா வருவா, தலையணை கோட்டை கட்டலான்னு ஒரு நம்பிக்கையோட எல்லா தலையணையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கான். பாத்தீங்களா, மாயாவோட மிகப்பெரிய சந்தோஷம் அவ கொடுத்த ஒரு வாக்குறுதியே மறக்க வச்சிருச்சு. இப்ப நாம பார்க்க போறது மாயாவோட மறதியால ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை. எல்லா காயத்துக்கும் சத்தம் இருக்காது. சில வலிகள் ரொம்ப அமைதியா ஆனா ஆழமா இருக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு மாயா வீட்டுக்கு வர்றா. வீடு எக்தம் அமைதியா இருக்கு. ஒரு மூலையில கட்டப்படாத அந்த தலையணை கோட்டை அப்படியே குவிஞ்சு கிடக்குது. ரோஹன் அவன் பாட்டுக்கு அமைதியா தன்னோட விளையாட்டு சாமான்களை எடுத்து பாக்ஸ்ல வச்சிட்டு இருக்கான். அவ கத்தல, அழல, ஒரு வார்த்தை கூட பேசல. சும்மா அவள நிமிர்ந்து பார்த்தான். ஆனா அந்த பார்வையில அவ்வளவு ஏமாற்றம். 1000 வார்த்தைகள் சொல்றத விட அந்த ஒரு பார்வை ரொம்ப வலிமையா இருந்துச்சு. அந்த மௌனமான வலி மாயாவோட மனசை என்னவோ செஞ்சுச்சு. இப்ப கதை அதோட கடைசி கட்டத்துக்கு வருது. இங்கேதான் ஒரு பெரிய பாடம் ரொம்ப மென்மையா சொல்லப்படுது. அன்னிக்கு ராத்திரி மாயா அவ ஜெயிச்ச கோப்பையே உத்து பாத்துட்டு இருந்தா. ஆனா ஏனோ அந்த கோப்பையோட பளபளப்பு இப்போ அவ கண்ணுக்கு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ முகத்துல இருந்த வாட்டத்தை கவனிச்ச அவங்க பாட்டி மெதுவா அவ பக்கத்துல வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கண்ணு கோபத்துல வர்ற புயல் கூட கொஞ்ச நேரத்துல அடங்கிடும். ஆனா சில சமயம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது காட்டுற ஒரு சின்ன கவனக்குறைவு இருக்கே, அது ஒருத்தர் மனசுல அதை விட ஆழமான காயத்தை உண்டாக்கிடும். பாட்டி சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்டதும் மாயாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. தன் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நாள்தான் அவ செஞ்ச ஒரு பெரிய தப்புக்கு காரணமா இருந்திருக்குன்னு அவ உணர்ந்தா. அந்த வெற்றி கொண்டாட்டத்துல தம்பிக்கு கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதிய அவ மறந்தே போயிட்டா. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். கோபமா இருக்கும்போது அமைதியா இருக்கிறது எவ்ளோ முக்கியமோ, அதே அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் நம்ம கடமைகளை மறக்காம கவனமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா வெற்றிகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் வரும் போகும். ஆனா நம்ம உறவுகள் தான் எப்போ நம்ம கூட இருக்கும்.